தேவைகளுக்காக பதில் பெறுவதற்கு இந்த பூமியிலே தகுதியில்லாத மனிதன் என்று எவனுமே இல்லை. ஜெபம் என்பது அந்த முடிச்சதை அள்ளிட்டு வர கரண்டில ஒண்ணும் கிடையாது, மேட்டர்ல தான் எல்லாம் இருக்கு. கையை தட்டுங்க. ஜெபம் என்பது ஒரு கட்டளை அல்ல. It is not an input, it is an output. கிறிஸ்தவம் என்றால் என்ன? இனி நான் அல்ல. கை தட்டுங்க. அதான் கிறிஸ்தவம். எப்பெல்லாம் ஒரு பிரச்சனைகள் மேல வருதோ அப்பெல்லாம் நீங்க ஜீசஸ் அப்படின்னு சொல்லுங்களேன். அப்படின்னா நீ ஜெபிச்சு முடிச்சிட்டீங்க. So prayer என்கிற தலைப்பை மிக அதிகமாக இந்த நாட்களிலே நாம் தியானிக்க வேண்டியது இருக்கிறது. காரணம், whether we like it or not, we have to meditate on this subject prayer. ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய பிசாசின் தந்திரம் இந்த ஜெபம் என்கிற தலைப்பிலே இந்த நாட்களிலே தேவனை விட்டு பிரிய செய்கிற அளவிற்கு ஜெபம் பேசப்படுகிறது. ஜெபம் என்ன செய்யுது? இப்ப ஜெபம் என்பது தேவனோடு நம்ம இணைப்பது. ஆனால் இன்றைய ஜெபத்தை குறித்த பிரசங்கங்கள் தேவனை விட்டு நம்ம எங்க செய்கிறது? பிரிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆகையால் ஜெபம் என்கிற தலைப்பில் மறுபடியும் பேச பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக ஜனங்களுக்கு உண்மையான ஜெபத்தை குறித்த வெளிப்பாடுகளை தரும்படிக்கு இந்த நாட்களிலே வேலை செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஸோ ஜெபம் தேவையா என்பது வேறு விஷயம். தேவையே இல்லாவிட்டாலும் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் அல்ல. He is not asking your prayer, he is hearing your prayer. அவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஜெபத்தை கேட்கிறார் means he is not demanding your prayer, he is hearing your prayer. தேவனுக்கு பேரே ஜெபத்தை கேட்கிறவர். அவர் பேர் ஜெபத்தை கேட்கிறவர்னா யார் ஜெபத்தையும் கேட்க மாட்டேன்னு அவர் சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் பேரே என்ன? ஜெபத்தை கேட்கிறவர். அப்போ நிறைய நேரங்களில் பாருங்களேன், சில மக்கள் ஜெபம் பண்ணும்போது உண்மையிலே யாராச்சும் ஒரு சாமி இருந்தால் அந்த சாமி எனக்கு உதவி செய்யட்டும் நான் ஜெபிச்சேங்க, உடனே அன்றைக்கு ஏசு என் கண்ணில் தெரிஞ்சாரு அப்படின்வாங்க. ஏன் அவர் ஏசுனே சொல்லாமல் உண்மையிலே ஒரு சாமி இருந்தா அப்படின்னு தான் ஜெபிச்சான். ஆனால் இவரே வந்தாருன்னா அவர் சொல்ல உண்மையிலே நான் தானே சாமி. ஏசுன்னு சொல்லி கூப்பிடலாம், உண்மையிலே ஒரு சாமி இருந்தா அப்படின்னு கூப்பிடலாம். ஸோ உண்மையிலே ஒரு சாமி இருந்தாலும் அவர் ஏன் அங்கே வராருன்னா அவர் உண்மையிலே ஒரு சாமி. அது மாதிரி ஏன் ஜெபத்துக்கு ஒரு பதில் கொடுக்கணும் அப்படின்னா அவர் பேர் ஜெபத்தை கேட்கிறவர். ஸோ போனவர் என்ன பேசினேன்? தன் தேவைகளுக்காக பதில் பெறுவதற்கு இந்த பூமியிலே தகுதி இல்லாத மனிதன் என்று எவனுமே இல்லை. ஆமென். தன் தேவைகளுக்காக பதில் பெறுவதற்கு தகுதி இல்லாத நபர் என்று இந்த பூமியிலே எவனும் இல்லை. ஏனென்றால் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். ஸோ ஜெபத்துக்கு மெத்தடெல்லாம் கொண்டு வந்தது பாஸ்டர்ஸ். ஆனால் தேவன் ஜெபத்துக்கு மெத்தடே உறவுக்கு என்ன கிடையாது. காற்றுக்கு என்ன வேலி, கடலுக்கு என்ன, அதோட படிக்காங்க. அப்ப தேவனிடத்தில் நீங்கள் வரும்போது மெத்தட்ஸ் வழியா நீங்க என்ன செய்ய முடியாது, வரணும்னு நினைக்காதீங்க. அதான் சொன்னேன் போன வாரம் காக்கா அவரை பார்த்து கூப்பிடுது. என்ன 15 நிமிஷம் ஒர்ஷிப்பு, 15 நிமிஷம் கதறி அழுது இப்படியா கேட்குது? அது ரெண்டே வார்த்தை, காண்டு. கான்னு தேவனுக்கு தான் கேட்குது. அவருக்கு நம்ம மொழி தெரியும். ஸோ ஆகவே ஜெபத்துக்கு நீங்கள் எல்லையை வகுக்காதீங்க. அப்படிலாம் தேவன் கேட்டு பதில் தருவது கிடையாது. ஸோ அக்கார்டிங் டு மை வியூ, ஜெபம் என்பது விழுந்து போன மனிதனுக்கு டிசைன் பண்ணப்பட்டது. ஏதேன் தோட்டத்தில் ஜெபம் என்று ஒன்றே இல்லை. நான் கேட்பது விண்ணப்ப ஜெபத்தை பற்றி பேசுகிறேன். ஜெபத்தில் நிறையா இருக்குங்க. in all occasions with all kinds of prayer. எபேசியர்ல பவுல் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். 6:18 வாசிங்க.
எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. இங்க பாருங்களேன், in all occasions, எல்லா நேரத்திலும், with all kinds of prayers and requests, all kinds of prayer. எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன? பிரேயர்ல நிறைய கைண்டு இருக்கு. உறவாடுவது ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தை நான் வேணாம்னு சொல்லவே இல்லை. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா உங்க மேலதான் தப்பு. நான் ஜெபம், உறவாடுதல் என்கிற ஜெபத்தை வேணான்னே நான் சொல்லலை. நான் விண்ணப்ப ஜெபத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். கிறிஸ்து சிலுவையில் முடித்தது உண்மை என்றால் அடுத்த விண்ணப்ப ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபம் தேவையில்லைன்னு சொல்றீங்க, அதனால நிறைய பேர் ஜெபிக்காமலே இருந்துருவாங்கல்ல அப்படின்னு சொன்னால் அது சுத்த பொய். நான் தண்ணியை குடிக்க வேணாம்னு சொன்னால் தண்ணி குடிக்காம இருந்துருவீங்களா? இல்லை கேட்குறேன், குடிப்பீங்களா குடிக்காமல் இருப்பீங்களா? நான் சொல்ல தண்ணியே நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு குடிக்காமல் இருந்துருவீங்களா? குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல, குடிக்க தேவையில்லை அப்படின்றேன். தண்ணீர் குடிக்க தேவையில்லை அப்படின்னா குடிக்காமல் இருப்பீங்களா? நீங்கள் குடிப்பீங்க. நான் தேவையில்லைன்னு சொன்னாலும் நீங்கள் குடிப்பீங்களே. ஜெபம் நான் தேவையில்லைன்னு சொன்னாலும் அந்த உறவு ரட்சிக்கப்பட்டவனுக்கு தண்ணியை எப்படி குடிக்கிறீங்க? அந்த தாகம் உங்களை குடிக்க வைக்குது. அப்படித்தான் அவர் ஜெபம் வேணும்னு சொல்லிட்டாரு, அதனால மக்கள் ஜெபிக்காம போயிடுவாங்க. அது எப்படி ரட்சிக்கப்பட்டவன் ஜெபிக்காம போவான்? எப்படி தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு உணர்வு அவனை தூண்டுகிறதோ அப்படி ஜெபம் என்பது ஒரு உணர்வாய் வரும். கட்டளையாய் வருவதைத்தான் நீங்க தப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ சாப்பிடவே தேவையில்லைன்னு தான் பைபிள் சொல்லுது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, சாப்பிடவே வேண்டாம் பைபிள் சொல்லுதா இல்லையா? தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். எத்தனை பேர் சாப்பிடாம இருக்கீங்க? அதை மட்டும் விவரமா பண்றீங்க. ஏங்க, நான் 4 வசனத்தை எடுத்து பைபிள் ஜெபம்ன்ற தேவையில்லை என்று சொல்லும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, யூ கான்ட் பிளேம் அட் a man of God. ஒரு மனுஷன், ஒரு தேவ மனுஷனை வந்து நீங்க இவர் இப்படி சொல்லிட்டாரு அதனால நாங்க இப்படி பண்ணிட்டோம் சார். கமலஹாசன் போய் கேட்டாங்களா வந்து, சார் நீங்க தப்பு தப்பா படம் எடுக்கிறீங்க, அதை பார்த்தா மக்கள்லாம் கெட்டு போறாங்க. உடனே அவர் கேட்டார், நான் உழைச்சி முன்னேற மாதிரியும் படம் நடிச்சிருக்கேன், அதை பார்த்து எவனாச்சும் உழைச்சி முன்னேறி இருக்கீங்களேடா? உனக்கு எது வசதியாக இருக்கோ அதை எடுத்துக்கிற. நீ நல்ல வயனா கறியை சாப்பிட்டு எலும்ப துப்பிரு. நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். தேவன் மனிதனை கேட்டு வாங்குகிற இடத்தில் வைக்கவில்லை. ஜெபம் என்பது உறவுக்காக டிசைன் பண்ணப்பட்டது தான். இங்கே வந்து மெத்தட்ஸே கிடையாது. இதில் நிறைய நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குங்க. ஏனென்றால் இப்போ தேவனுக்குரிய இடத்தை ஜெபம் பிடிச்சிருச்சு. அந்த மாயையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு தேவனுடைய சத்தமாய் நின்று கொண்டிருக்கிறேன். ஜெபம் தேவையில்லை நான் சொல்லலை. இங்கே தேவனுக்குரிய இடத்தை ஜெபம் பிடித்துக் கொள்ளும் போது, ஜெபம் ஒரு டிமாண்டாய் மாறும்போது, ஜெபம் வந்து ஒரு 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 லாவா மாறும்போது மறுபடியும் நீங்கள் பிரமாணத்துக்குள்ளாய் கடந்து வருகிறீர்கள். ஆமீன் சொல்லுங்க. சார் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த பிரச்சனைலாம் வரும். நல்ல விசுவாசத்தை போயிட்டு பிரச்சனை வராது. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், ஜெபிக்கிறேன். நேற்று 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், முந்தானேற்று 1.5 மணி நேரம் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு திடீர்னு 15 நிமிஷத்தில் ஜெபம் முடிஞ்சு வேற ஒரு கைடன்ஸ் வருது, பைபிள் ஏதோ ஒன்று வருது. இன்னும் 1 மணி நேரம் ஜெபிக்கவில்லையே அப்படின்னு கர்த்தர் சொன்னார். தம்பி, உன் ஜெபத்தில் ஒன்றுமே இல்லை, நல்லா தெரிஞ்சுக்க. சிலுவையில் நான் முடிச்சதுல தான் எல்லாம் இருக்கு. ஜெபம் என்பது அந்த முடிச்சதை அள்ளிட்டு வர கரண்டி. கரண்டில ஒன்றும் கிடையாது, மேட்டர்ல தான் எல்லாம் இருக்கு. கையை தட்டுங்க. ஆமென். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு வெளிப்படுத்த கொண்டாப்பா, உங்களுக்கு அழகா ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். நான் இப்ப 3 கிளாஸ் இங்க இருக்கு. உடச்சுட்டா. ஒன்றில் என்ன ஊத்துறேன்? மாசா. அடுத்து பவன்டோ கொண்டப்பா. பிரேயர்ல என்ன இருக்கு? பிரேயர்ல ஒண்ணுமே இல்லை. 3வது ஸ்ப்ரைட்டு. இதை எடுத்து வேற மாதிரி எடிட் பண்ணி நீங்க போட்டுறக்கூடாது. அந்த வேலையை நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுப்பா.
இப்ப இந்த கரண்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த கரண்டி தாங்க ஜெபம். இது என்னது? எது ஜெபம்? கரண்டி. இயேசு சிலுவையிலே முடித்ததை அங்கிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பது தான் ஜெபம். நீங்க இந்த கரண்டி தங்க கரண்டி கூட வச்சுக்கலாம், ஆனா வெறும் கரண்டியை வாயில விட்டா ஒன்றும் வராது. உன் ஜெபத்துல ஒன்றும் இல்லை, அது தெரிஞ்சுக்க. ஜெபம் என்பது வெறும் கரண்டி. அது எங்க இருந்து அள்ளிட்டு வருது? 2000 வருஷங்களுக்கு முன்பாய் சிலுவையில இயேசு முடித்ததை. நல்லா கை தட்டுங்க. ஆமென், 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 ஆமென். இங்க பாருங்க, இப்ப இந்த கரண்டி இருக்கு. சரி வாங்க, இங்க பாருங்க. மாசா இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதுக்கும் இந்த கரண்டிக்கு சம்பந்தமே. இவர் என்ன பண்ணிடக்கூடாது, உடனே இந்த கரண்டில இருந்து தான் நமக்கு எல்லாம் வந்துச்சு, அதனால கரண்டி தான் மேட்டர் இவர் நினைச்சிடக்கூடாது. ஐயா உங்க ஜெபம் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, உங்க ஜெபம் ஆசீர்வாதத்தை கொடுக்கல, சிலுவை ஆசீர்வாதத்தை கொடுத்தது. இந்த ஒவ்வொன்றும் பாருங்க, சிலுவையை குறித்து மனிதன் வைத்திருக்கிற அறிவு. ஒரு மனிதனுக்கு உள்ள என்ன இருக்குதோ, நல்லா பாருங்க, பவர்ஃபுல் பிரேயர்னு எதுவுமே கிடையாது இந்த பூமியில. பவர்ஃபுல் நாலேஜ் தான் மேட்டர். ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன உள்ள இருக்குதோ அதைத்தான் ஜெபம் அள்ளிக்கிட்டு வருது. ஒரு மனிதனுக்கு சிலுவையை குறித்த சரியான வெளிப்பாடு இருக்கும்போது அவனுடைய ஜெபம் அந்த வெளிப்பாட்டின் வல்லமையை அள்ளி கொண்டு வருகிறது. நீங்க இப்ப இந்த மாசால எந்த கரண்டியை போட்டாலும் என்னதான் வரப்போகுது? மாசா தான் வரும். நீ கரண்டியை மாத்திரனால ஒன்றும் நடக்க போறதே இல்லை. இப்ப இந்த இதுல இருந்து எடுக்கிறது என்ன வருது உங்களுக்கு? பாருங்க, டேஸ்ட் மாறுது. அதான் சிலர்கிட்ட ஜெபிச்சா வியாதி சுகமாயிருது, சிலர்கிட்ட போனோம்னா என்ன சொல்றேன், வியாதி தேவன் கொடுத்தது சார்ன்றான். அவன் ஜெபம் அதைத்தான் அள்ளிட்டு வருது. நான் சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். தேங்க்யூ பிரதர். ஸோ பிரேயர் இஸ் நத்திங். ஜெபத்திலன்னு வல்லமை எதுவுமே இல்லை, எல்லா வல்லமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. ஆமென். அப்ப காலையில் எந்திரிச்சு நான் இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கவில்லை என்கிற மனநிலை என்னை மறுபடியும் சீனாய் மலைக்கு எடுத்துக்கொண்டு போகிறது, கொண்டு செல்கிறது. எப்ப மனிதனுடைய எண்ணங்கள் ஜெபத்தின் மீது வல்லமை இருப்பதாக நினைத்து, when you fix your eyes on prayer, you start falling. நீ விழ ஆரம்பிக்கிறாய். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சோதனை வரும். என்னன்னா, ஜெப நேரத்தையும் உங்க வல்லமையும் கனெக்ட் பண்ணுவீங்க. தப்பு. நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிப்பது, அதற்கு மேலாய் ஜெபிப்பது நல்லது. ஆனால் அன்றைக்கு உணர்ந்த அதே வல்லமையை அடுத்த நாள் நீங்கள் 20 நிமிடம் ஜெபிக்கும் போதும் உணர்வீர்களானால் நீங்கள் கிறிஸ்டியன் டிசிப்ளின்ல இருக்கிறீங்க. நான் சீக்கிரத்தில் தேவனுக்கு சித்தம்னா அதை எடுக்கிறேன். ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், சோ கால்டு டிசிப்ளின். இன்றைக்கு பெரிய மமதையில் பேசிக் கொண்டிருக்கிறவர்கள், பெண்களா இருக்கட்டும், லேடி பிரீச்சர்ஸா இருக்கட்டும், அவர் மேல் பிரீச்சர்ஸா இருக்கட்டும், ஃபீமேல் பிரீச்சர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள என்னன்னா டிசிப்ளின் இல்லை. என்ன டிசிப்ளின்? வாட் இஸ் மென்ட் பை டிசிப்ளின்? வாட் இஸ் மென்ட் பை டிசிப்ளின்? டோன்ட் மிக்ஸ் the secular discipline into spiritual discipline. காலையில் நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்க இப்படியே என்கிட்ட பேசி என்னை இன்டிசிப்ளினா மாத்திக்கிட்டு இருக்கீங்களா? ஜனங்களையும் நான் இன்டிசிப்ளின் ஆக்குறேனா? ஆனா மக்கள் டிசிப்ளினை தான் விரும்புறாங்க. கர்த்தர் சொன்னார், யார் சொன்னது? நீ டிசிப்ளின்ல தான் இருக்கிற. எந்த டிசிப்ளின்ல இருக்க தெரியுமா? ஏன் டிசிப்ளின்ல இருக்கிற. வாவ் வாவ் வாரே வா. அந்த வார்த்தையில தூக்கி அப்படியே எரிஞ்சிருச்சு, தூக்கி நிப்பாட்டிருச்சு. அவர் சொன்னாரு, you are in my discipline. ஆண்டவரே கரெக்டா 6 மணி டு 7 மணி, அது செக்குலர் டிசிப்ளின். இந்த பிரசங்கிமாரெல்லாம் செக்குலர் டிசிப்ளினை உள்ள கொண்டு வரான். சார் சேர்த்து வச்சாதானே சார் பணக்காரனா முடியும்? இந்த உலகம் தானே சொல்லுது. சிறு சேமிப்பு சிறுதுளி. என்ன டிசிப்ளின் இது? செக்குலர் டிசிப்ளின். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? சேர்த்து வைக்காதே. இது பைபிள் டிசிப்ளின். கையை தட்டே, உள்ளண்ட போட்டு, நல்ல பட்டனை போட்டு, நல்ல எண்ணெய் தேய்ச்சி வலிச்சு சீவி, நல்லது இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா that is not demanded by God.
இட் இஸ் நாட் பிப்ளிக்கல் டிசிப்ளின். ஸோ பைபிள் டிசிப்ளின் இப்போ நம்ம எதில் இருக்கோம்னா, திங்கக்கிழமை 6 மணிக்கு வரணும், செவ்வாய்க்கிழமை 8 மணிக்கு வரணும், புதன்கிழமை 9 மணிக்கு வரணும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார்னா, திங்கக்கிழமை 6 மணிக்கும் செவ்வாய்க்கிழமை 8 மணிக்கும் புதன்கிழமை 9 மணிக்கும் போனால் தான் நீங்கள் டிசிப்ளினில் இருக்கீங்க. இல்லை நாங்கள் டெய்லி 6 மணிக்கு வருவீங்க, நீங்கள் இன்டிசிப்ளினாக இருக்கீங்க. The secular people, they are driven by methods, but we are led by the Spirit of God. So if you are fond of so-called discipline, you don't come here. This is not the place. Here is the place filled by the people who are led by the Spirit of God. இது ஆவியில் நடத்தப்படுகிற கூட்டம். அட்டென்ஷன்ல இருக்கணும், ஸ்டாண்டர்டிஸ்ட்க்கு வரணும், வந்து மார்ச்னா மார்ச் பண்ணணும், அபவுட்னா திரும்பிடணும். இல்லை நான் மார்ச்ல போயிட்டு இருக்கேன், நான் யாருக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நீ மட்டும் தனியா போனீனா, அவர் அங்கிருந்து அட்டென்ஷனுக்கு வந்துடணும், மார்ச்னா மார்ச்சுக்கு வரணும். லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். சார் இந்த உலகத்து பார்வைக்கு தப்பா தெரியுது. கடவுள் சொல்லணும், கடவுள் செய்யணும். அதுக்கு மேல பேசுனீனா புத்த மதத்தை போய் சேர்ந்துன்றேன். ஒரு இடத்துல சொல்லுவாரு, நீ போய் அந்த தீர்க்கதரிசிட்ட சொல்லுவாரு, நீ போய் அவன் பிழைப்பான்னு சொல்லுப்பா, ஆனா அவன் பிழைக்க மாட்டான் அப்படின்னு. நீ போய் பிழைப்பான்னு சொல்லு. என்ன செய்ய சொல்றாரு? பொய் சொல்றாரா? இதுக்கு பேர் பொய் தானே. இந்த கேள்வி கேட்டா நீ தீர்க்கதரிசி கிடையாது. நீ போய் பிழைப்பான் என்று சொல், ஆனால் அவன் மரிக்கவே மரிப்பான். நீங்க செக்குலர் டிசிப்ளினை உள்ள கொண்டு வராதீங்க, வேர்ல்ட்லி டிசிப்ளின் உள்ள கொண்டு வராதீங்க. அப்படித்தான் கிறிஸ்தவம் மக்கி மண்ணா போச்சு. மறுபடியும் தேவன் ஒரு உயிரை, ஜீவனை கிறிஸ்தவத்துக்குள் கொண்டு வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். என்ன டிசிப்ளின்? என்னையா டிசிப்ளின்? யார்கிட்டயா டிசிப்ளின் பேசுற நீ? 100 பானையை வந்து உலையில வச்சு 100 பானையில 100 அரிசியை போட்டு அத்தனையும் காமன் நேரத்தில் வடினா அவன் நல்ல வேலை முட்டா போயலா? ஏன் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வடிக்க கூடாது? ஒவ்வொரு அரிசியையும் ஒவ்வொரு நேரத்தில் வடிக்க வேண்டும். ஒரு மேய்ப்பன் ஒவ்வொரு ஆட்டையும் ஒவ்வொரு விதமாய் நடத்துவான். அவன் கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவான். ஒரு மேய்ப்பருக்கு தெரியும் இந்த ஆடை எப்படி நடத்தணும், அந்த ஆடை எப்படி எடுத்துணும். நீ யார ஆடுன்னு ஓனாய்மர் உள்ள வந்துட்டு, you don't advise the shepherd. He knows. அவருக்கு தெரியும் நீ 20 வருஷம் எடுத்துக்கிட்ட திருந்துறதுக்கு, ஆனா அவன்கிட்ட மட்டும் 20 நிமிஷத்துல திருந்தணும்ன்றான். எவ்வளவு பெரிய சாடிஸ்ட் பாருங்க. 20 நிமிஷத்துல இவர் பிரசங்கம் பண்ணிட்டாராம், அதனால 20 நிமிஷத்துல திருந்திரணுமா? ஏண்டா நீ திருந்தினா ஊர்ல இருக்கவங்களாம் திருந்தணும். நீ எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்ட? 20 வருஷம் எடுத்து. அவனுக்கு 20 நாளாச்சு கொடுக்கணும். அதுதான் தேவன் நடத்துவது. இங்க பாருங்க, நீங்க பைபிளை திறக்கும் போது எப்ப நீங்க செக்குலர் மைண்ட் செட்டோட படிக்கிறீங்களோ, இந்த வேர்ல்ட்லி மைண்ட் செட்டோட படிக்கிறீங்களோ, உங்களுக்கும் இயேசுநாதருக்கும் அந்த கனெக்ஷனே கிடையாது. நீங்க குழந்தை மாதிரி வந்து நிக்கணும். ஆமா, அவர் சொல்றத அப்படியே செய்யணும். டிசிப்ளின் அவர்கிட்ட கேட்க கூடாது, அவர் சொல்றது தான் செய்யணும். 1 அடுத்து 7 அடுத்து 12 அடுத்து 9. என்ன இன்டிசிப்ளினா இருக்கு? எழுதுறா 1 7 12 9, திரும்ப 1 என்ன, திரும்ப 7, திரும்ப 12, திரும்ப 9. வந்துருச்சா டிசிப்ளின்? 1 7 12 9, 1 7 12 9, 1 7 12 வந்துருச்சா? திரும்ப சைக்கிள். அவருக்கு ஆலோசனை சொல்லாதீங்க. அதனாலதான் கிறிஸ்தவம் குறுகி போச்சு, மக்கி போச்சு, மண்ணா போச்சு. லிபர்ட்டி இஸ் த லா ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, ஆஃப் கிறிஸ்டன்டம். இங்கே சுயாதீனம் தான் பிரமாணம். சுயாதீனம் என்றால் என்ன அர்த்தம்? லிபர்ட்டி. லிபர்ட்டி. சில கேட்பான் என்கிட்ட வந்து, எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறது? நான் கேட்கிறேன், எத்தனை இட்லி சாப்பிடுவதுன்னு கேட்கிறியா? நான் சொல்றேன் சார், நாளை காலையில் எல்லாரும் 4 இட்லி சாப்பிடவும் அப்படின்னா சாப்பிட்டுருவீங்களா? சரி, எத்தனை இட்லி சாப்பிட்றீங்கன்றத என்னைக்காச்சும் பாஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க சார். அப்ப எத்தனை இட்லி சாப்பிடுறது முடிவை யார் எடுக்கிறது? எதை வச்சு எடுக்கிறீங்க?
உங்கள் வயிறை வச்சு எடுக்கிறீங்க. அப்போ ஒருத்தர் 3 இட்லி சாப்பிடுவார், ஒருத்தர் 7 இட்லி சாப்பிடுவார். அவன் பசிக்கேற்ற மாதிரி அவன் இட்லி சாப்பிட்றான். அப்படித்தான் ஜெபமும். அவனவனுடைய இருதய நிறைவுக்கு ஏற்றார் போல அவனவன் செய்வதுதான் ஜெபம். ரெண்டாவது, நேற்று 6 இட்லி சாப்பிட்டனால டெய்லி 6 இட்லி சாப்பிட்றீங்களா? இல்லை. அங்கெல்லாம் லிபர்ட்டி இருக்கு பாருங்க. அப்படி கூட குறைச்சு சாப்பிட்றதுனால ஹெல்த் குறையுதா இல்லை கரெக்டாக இருக்குதா? அதுதான் கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு வயிறு சரியில்லை, 2 இட்லி போதும், அவன் தான் சரியான ஆள். இன்னைக்கு கொஞ்சம் பசிக்குது, எக்ஸ்ட்ரா 4 இட்லி கொடுங்க, சரியான ஆள். இல்லை நான் 4 சாப்பிட்டே ஆவேன் அப்படின்னா சம்திங் ராங். அப்படித்தான் ஜெபமும். இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ரிலேஷன்ஷிப் அண்ட் த லவ் அண்ட் காட். ஆமென் சொல்லுங்க. ஸோ அதனால ஜெபம் என்பது ஒரு கட்டளை அல்ல. இட் இஸ் நாட் அன் இன்புட், இட் இஸ் அன் அவுட்புட். கை தட்டுங்க எல்லாரும். ஆமென் ஆமென். நான் சொல்ற புரியுதா? Prayer is not an input to get something. It is an output because we already have received something. We have already received something. ஜெபம் என்பது ஏதோ ஒன்று உள்ள குத்திக்கிட்டு வெளியே எடுக்கிறது கிடையாது. ஜெபம் என்பது ஏற்கனவே சிலுவையில் அவர் கொடுத்ததுலேருந்து வர்ற வெளிப்பாடு. மறந்துடவே கூடாது. Prayer is not an input. சொல்லுவான், என் நேரத்தை எல்லாம் ஐயா நான் ஜெபத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேயா. Prayer is not an investment. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு பெரிய ஆபத்தான வார்த்தை. Is your prayer investment? சொல்லுங்க. Is your prayer an investment? இல்ல. There is only one investment. That is crucifixion. ஆமா, only begotten son. அவர் சிலுவையில் கொடுத்தார் பாருங்க, அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். Prayer is not sowing, prayer is reaping. அவர் விதைச்சதை நீ அறுக்கிற பார், அதான் ஜெபம். அதான் சொன்னேன்ல, இது தேவன், இதுல வெளியில எடுக்கிறோம் பாருங்க, இதான் அந்த ஜெபம், இதான் பிரேயர். அப்போ கரண்டியில ஒண்ணுமே கிடையாது. நீ எந்த கரண்டியை போட்டாலும் உள்ள இருக்கிறதா வெளியே வரும். 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டாலும் உங்க மைண்ட்ல ஃபெய்த் லெவல் எதுவோ அதுதான் ரிசல்ட். அதனால நான் சொல்றேன், கரண்டியை மாத்தாத, உள்ள இருக்க சோர்ஸை மாத்து. உள்ள இருக்க இன்புட் எதுவோ அதான். மற்றபடி நீங்க இப்ப மாசால ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு நீங்க ஆடி பாடி 3 மணி நேரம் ஓடி அப்புறம் வாயில ஊத்துனாலும் அது மாசா தான். அது மாறாது. நீ ஓனாலும் ஒப்பாரி வச்சு என்ன ஆட்டம் ஆடினாலும் சோர்ஸ் ஒண்ணுதான். சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் அவராலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாமே இட் இஸ் ஃப்ரம் ஹிம் அண்ட் த்ரூ ஹிம். அப்ப நல்லா பாருங்க, அடுத்த வாரம் பார்ப்போம். த்ரூ ஹிம், வாங்குறதும் அவர்கிட்ட தானா, வாங்குவதும் அவர் மூலமா தானா. இதுல நீங்களும் நானும் இல்லவே இல்லை. கிறிஸ்தவம் என்றால் என்ன? இனி நான் அல்ல. கை தட்டுங்க, அதான் கிறிஸ்தவம். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல. அந்த இடத்தை கண்டுபிடிச்சு நிக்கிறான் பாருங்க, அவன் தாங்க கிறிஸ்தவன். ஆமென் ஆமென். ஆகவே அன்புக்குரியவர்களே, சோ ஜெபம் என்பது இன்னைக்கு கிறிஸ்தவம் ஜெபத்தின் மீது தன் கண்களை பதித்து இறைவனை விட்டு ஜெபத்தில் செஞ்சுட்டான், ஃபிக்ஸ் ஆயிட்டான். அப்ப என்ன ஆயிட்டான்? ஜெபத்துல தான் பவர்னா, அப்ப நீங்க பவரை கூட்டணும்னா எதை கூட்டணும்? ஜெபத்தை கூட்டணும். பார்த்தீங்களா, வந்துட்டான் பாருங்க கரெக்டா. ஏன் ஜெபத்தை கூட்டுறான்னு சொல்லுங்க. பவர் ஜெபத்தில் இருக்கு, அதனால ஜெபத்தை கூட்டுறான். நல்லா பாருங்க, பரிசேயர்களுக்குள்ள இந்த மைண்ட் செட் இருந்துச்சு. 72 மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்களா? பரிசேயர்கள் தான். இயேசு வந்தவொன்னு சொன்னாரு, அவர்கள் நீண்ட ஜெபத்தினாலே தங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று சொல்லுங்க நினைக்கிறார்கள். விண்ணப்ப ஜெபத்தை தான் பேசுறேன். நீங்க ரிலேஷன்ஷிப்புக்கு பண்ற ஜெபம் எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணலாம். ஆனா உங்க கடனுக்கும் கப்பிக்கும் இந்த காரியங்களுக்கு ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு பாத்தீங்களா, ஹீலிங்க்கு இதெல்லாம் ரொம்ப நேரம் ஜெபிச்சாதான் கேட்பாருன்னு நினைச்சீங்கன்னா நீ ஜெபத்தை முடிக்கிறதுக்குள்ள பேஷண்ட் காலி ஆயிடுவான்.
பட் பரிசேயர்களுக்கு இந்த மைண்ட் செட் இருந்துச்சு. அவர்கள் அநேக the duration டைம் லிமிட், அதுல தான் அவன் பிரேயருடைய பவரே இருந்துச்சு. இயேசு சொன்னார், உங்களுக்குள்ளே அப்படி இருக்க வேண்டாம்.